மத்திய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் பிஎம் ஸ்ரீக்கு நீங்கள் ஒப்புதல், அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை நாங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கிறோன்ட்டு ஒப்புதல் கொடுத்த பிறகு அதை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு அவர்கள் இன்னைக்கு வரலும் எந்த பதிலும் சொல்லலை. அதே போல் திரு பிரதான்ஜி அவர்கள் எந்த ஒரு மொழியையும் யார் மேலேயும் திணிக்கிறதில்லை. அதாவது தாய்மொழி கல்வியை ஊக்குவிப்பது தான் நம்முடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை இன்றைய காலகட்டத்திற்கு சர்வதேச அரங்கில் நாம் போட்டி போடுவதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை முன்னிற்கிறது. அதே போல் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை வலியுறுத்துவது தான் நம்மளுடைய இந்த புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையில் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதையும் நாம் இந்த புதிய இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் அதை செய்வார்கள் என்றது இன்றைக்கு கூட திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். நீங்கள் அது பிஎம் ஸ்ரீக்கு கொடுத்த உத்தரவை, அதாவது அந்த உத்தரவாதத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று. அவர் என்ன பேசினார் எனக்கு தெரியலங்க. இதை பற்றி நான் உள்ளே போக விரும்பல. இல்லைங்க, அதுக்கு எங்களுடைய கமிட்டியினுடைய தலைவர் திரு ஹெச் ராஜா இருக்கார், அவர் பதில் சொல்லுவாங்க. எங்கள் தொழில்நுட்பங்கள் வருது. அந்த தொழில்நுட்பங்களை நீங்கள் நிறுத்த முடியாது. ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருந்தது. நியூஸ் பேப்பர் முடிஞ்சு இன்றைக்கு டிவிகள் வந்துருக்கு. டிவிகளையும் தாண்டி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த கணினி உலகம், அதனுடைய ஒரு அடுத்த கட்டமானது தான் ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பல நல்ல விஷயங்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த நல்ல விஷயங்களை, நல்ல தொழில்நுட்பத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவோம். இதுதாங்க நல்ல, அதுலேயே இந்திய ஐடி துறையிலேயே நல்ல விஷயங்களாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பல தேவைகள் இருக்கும் பொழுது தேவைகள் அதிகரிக்கிறதா விஷயம். ஸோ தொழில்நுட்பங்கள், தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. ஒரு மக்களினுடைய விஞ்ஞானம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால் கண்டுபிடிப்புகள் வந்துകൊണ്ട് தான் இருக்கும். அதை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருப்பது என்பது நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியாளர்கள், திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது. யார் எட்டாடுவிட்டு போனாலும் ஊருக்கு மதுக்கடைகள், ஊருக்கு கஞ்சா விற்பனை, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை, இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல தேர்தல் வாக்குறுதியில் எண்ணெய் அலுவலகம் வரும் அப்படின்லாம் எண்ணெய் அலுவலகம் தமிழ்நாட்டில் சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க பார்த்து கொண்டு வருவோம். யூடியூப்ல நிறைய மானிட்டர் வீடியோஸ், வேண்டாத வீடியோஸ் மானிட்டர் தகவல் தொழில்நுட்பம் மூலம் இங்கே பாருங்க, நாம் இந்த நியூஸஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன் வேணும். இதில் ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும், சமுதாய உணர்வு வேண்டும். ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன, அந்த தகவல் எந்த அளவுக்கு நாட்டிற்கு நல்லது, அந்த எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை அனைவரும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள். யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனலுக்கு வரலாம், எதை வேணாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் விதமாக ஒரு புதிய பிராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது. அதில் பல இதுக்கு நாம் அந்த ஏற்கனவே அது பப்ளிக்கில் தான் இருக்குது.
அதுக்கு நீங்கள் எல்லாம் கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம். அந்த மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் கொண்டு வரும். ஒரு ஐஅஃபிஷியல் இருக்கும்போது டம்மி லோகோஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஒரு முக்கோணம் கொண்டு வந்தாலே பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அணுக வேண்டும் என்று. நீங்கள் பாருங்கள், இங்கே நீங்கள் சொல்கிறீங்க புதிய தலைமுறை, தந்தி எல்லாருமே இருக்கிறீங்க. நான் அவங்க பேரை மட்டும் சொன்னேன், எல்லாருமே எல்லா நியூஸ் சேனலும் இருக்கிறீங்க. நாம் மறுபடியும் நான் வலியுறுத்தது தன்மை, நியூஸினுடைய தன்மை. ஒரு பொது விஷயங்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு செய்தி நிறுவனங்களாக அது இருக்க வேண்டும். அது யூடியூப் சேனலாகட்டும், அல்லது இன்றைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய டிவி சேனலுடைய டிஜிட்டல் மீடியாக்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் மேலே இன்றைக்கி சம்மந்தப்பட்டவர்கள் போலீஸில் ஏன்னா இது காவல்துறையை பொறுத்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு என்பது நம்மளுடைய அந்த ஸ்டேட்டினுடைய அதிகாரத்துக்கு கீழே வருகிறது. காவல்துறையிலும் ஒரு தனி மனிதனுடைய உணர்வை புண்படுத்தும் பொழுது அவர்கள் கேஸ் கொடுப்பது, அவர்கள் மேலே வழக்கு பதிவு, இதெல்லாம் தமிழக அரசாங்கத்தின் கீழே இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கிறது. நாங்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தது நடைமுறைப்படுத்துவதற்கான சட்டங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் தேசத்திற்கு எதிராக செயல்படுகின்ற யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 69 யூடியூப் சேனல்கள் இப்பொழுதைக்கு நாம் முடக்கியிருக்கிறோம். 69க்கு மேற்பட்ட யூடியூப் சேனல்களை முடக்கியிருக்கிறோம். அதாவது தேசத்திற்கு எதிராக செயல்படுவது, அல்லது தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது, அல்லது நம்மளுடைய மிலிட்ரிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவது, நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைக்கின்ற விதத்தில் செயல்படுது. அப்படி செயல்படுகின்ற யூடியூப் சேனல்களை கிட்டத்தட்ட 69 யூடியூப் சேனல்களை நாம் மூடியிருக்கோம். விஜய் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைத்தது. ஒரு பக்கம் அவருக்கு மாநாடுகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள். அதாவது ஒரு மாநாடு, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், வரவேற்கத்தக்கது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். மாநாடு நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் ஏன் அவரை பார்த்து பயப்படுறாங்க என்பது தெரியவில்லை. ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய உரிமை, எல்லா கட்சிகளும் நடத்துவது தான். அதே நேரத்தில் அந்த மாநாட்டிற்கு பர்மிஷன் கொடுப்பது என்பது அரசாங்கம் எல்லா மாநாடுகளுக்கும் எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதை விஜயினுடைய மாநாட்டுக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்ட்டு யாருமே சொன்னதாகவும் தெரியல. அதை ஒரு செய்திகளில் தான் பெருசாக ஆக்குன மாதிரி. ஏன்னா நாங்கள் கூட பிஜேபியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டால் அவங்க பர்மிஷனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சில கோரிஸ் கேட்பாங்க, எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் போடுறீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் முறையாக கொடுக்கும்பொழுது அவர்கள் பர்மிஷன் கொடுப்பார்கள். நான் நினைக்கிறேன் இதை வந்து மீடியாக்கள் தான் ஊதி பெருசாக்குறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.